ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடம் சித்திர மாசம் 18ஆம் தேதி குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு, அதாவது சரியா சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 1ஆம் தேதி 2024 மத்தியானம் கிருத்திகை 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகை 2ஆம் பாதம், அதாவது ரிஷப ராசிக்குள்ள போறாரு. அடுத்த 380 நாள், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷப ராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு. அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும்னு பாக்கிறதுக்கு முன்னாடி, குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை 20ஆம் தேதி மே மாசம் 3ஆம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடைகிறார். அஸ்தமனம்னுவாங்க, அஸ்தங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும். ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்ல, அது குறையும். அத பேர் அஸ்தமனம்னுவாங்க. அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது. அவரு வைகாசி மாசம் 20ஆம் தேதி, அதாவது ஜூன் மாசம் 2ஆம் தேதி தான் கிழக்குல உதயமாறார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி மே மாசம் 1ஆம் தேதி நிகழ்ந்தாலும் ஜூன் 2க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் 5, 6, 7, 8, 9ல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர். வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் 29ஆம் தேதி, அதாவது அக்டோபர் 15, 2024 தை மாசம் 29, அதாவது பிப்ரவரி 11, 2025 வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான். சோ இதை எல்லாத்தையும் கணக்குல எடுத்து, அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசியில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு, ஆட்சி பெற்று. அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலையும் கேத்து பகவான் கன்னியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு. இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவில் கடக ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் பாவமான மேஷராசியில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அடுத்த ஒரு வருடத்திற்கு 11ஆம் பாவமான லாபஸ்தானத்தில், அதாவது ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார். இதனால் உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும். இதுநாள் வரை உங்களுக்கு எதிராக இருந்து வந்தவர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். சென்ற வருடம் இருந்த மருத்துவ செலவுகள் குறைந்து உங்கள் உடல் நலம் சீராகும். கடனுக்காக ஒரு பெரிய தொகையை செலுத்தி நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டமாகும். தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். கோயில்களுக்கு சென்று வருவீர்கள். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 3, 5 மற்றும் 7ஆம் பாவங்களில் விழுவதால் தம்பதிக்குள் இருந்து வந்த மோதல் போக்கு மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்குள் புரிதல் அதிகரித்து உங்கள் துணையின் விருப்பப்படி உங்கள் செயல்களை மாற்றிக்கொள்வீர்கள். திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த தடைகள் விலகி திருமணம் கைகூடும் காலகட்டமாகும். 5ஆம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவானின் 7ஆம் பார்வை விழுவதால் இதுநாள் வரை குழந்தைக்காக இயங்கும் கடக ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் காலகட்டமாகும். குழந்தைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் சிறிது முயற்சியிலேயே அதிக மதிப்பெண் எடுக்கும் காலகட்டமாக அமையும். எனவே இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களின் தனித்திறமை வெளிப்படும். எதிலும் துணிந்து இறங்கக்கூடிய மனோதிடம் உருவாகும். உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் 8ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பெற்று வலுவாக உள்ளதால், அஷ்டமத்து சனி உள்ளதால் வேலையில் தாமதத்திற்கு பின் மற்றும் கூடுதல் முயற்சியால் பணிகள் முடியும். உங்கள் 9ஆம் வீடான பாக்யஸ்தானத்தில் மீன ராசியில் ராகு பகவான் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் தந்தை வழியில் ஆதரவுகள் கிட்டும். எனினும்
நீங்கள் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது மேன்மை தரும். உங்கள் 3ஆம் பாவத்தில் கேது பகவான் தொடர்ந்து சஞ்சரிப்பதால் எடுத்த காரியங்களில் தடை ஏற்படும். எனினும் குரு பகவானின் சுபப்பார்வை விழுவதால் தடைகள் விலகி உங்கள் திறமை வெளிப்படும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து மாலையில் விநாயகப் பெருமானை வழிபட்டு வர தடைகள் விலகும். மேலும் தினம்தோறும் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் அல்லது கேட்டு வர உங்களுக்கு இருந்து வரும் சுணக்கப் போக்குகள் மாறும். இந்த வருடத்தில் ஒரு முறையாவது காஞ்சிபுரத்தில் அருள் பாலிக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்மனை சென்று வணங்கி வர ஏற்றங்களும் மாற்றங்களும் ஏற்படும். மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு தெய்வ வழிபாட்டின் மூலம் ஏற்றங்கள் தரும் குரு பயிற்சியாக அமையும். மேலும் அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவாக பார்ப்போம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி. பிரபாகரன்.